நான் நினைக்கிறேன் இன்றைய நாள் கிராம மட்ட அமைப்புகளில் இருக்கிற சமூக மட்ட தலைவர்களுக்கான சமய சுதந்திரம் மற்றும் பன்மைத்துவம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் தான் இன்றைய நாளில். நாங்கள் உங்களை இன்றைக்கு 10 கிராமங்கள், அதாவது தோட்டவழி தொடக்கம் தலைமன்னார் வரைக்குமான கிராமங்களில் இருக்கிற சமூக மட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை நாங்கள் இன்றைக்கு கிராம சேவர் ஊடாக இங்கே அழைச்சிருந்தோம். அதோட எங்களோட கொமிட்டி எல்ஏஆர்சி கொமிட்டின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் தேசிய சமாதான பேரவை மற்றும் தொடர்பாடலுக்கான பயிற்சி மையம் இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து 2017 காலப்பகுதியிலிருந்து மன்னார் மாவட்டத்தில் சமய சுதந்திரம் மற்றது சமயங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை தீர்த்தல் அல்லது தணித்தல், முரண்பாடுகளை எப்படி நிலைமாற்றம் செய்தல்ன்ற தொனிப்பொருளின் அடிப்படையில் வேலை செய்து கொண்டு வரோம். 2017ஆம் ஆண்டு தொடக்கம். அந்த அடிப்படையில் இந்த பகுதிகளில் நாங்கள் தலைமன்னாரில் தலைமன்னார் கிராமத்தில் ஒரு வளைவு, ஒரு வரவேற்பு வளைவு கட்டப்பட்ட அந்த விடயங்கள் தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாட்டில் நாங்கள் தலையீடு செய்திருந்தோம். அதே மாதிரி பெரிய கரிசலில் உங்களுக்கு தெரியும், பெரிய கரிசலில் ஒரு 2 சமூகங்களுக்கு இடையில் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் சமூகங்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த முரண்பாட்டில் நாங்கள் தலையீடு செய்திருந்தோம். அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தில் இன்னும் சொல்லக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இந்த பகுதிகளில் நடந்த விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தேசிய சமாதான பேரவை மற்றும் தொடர்பாடலுக்கான பயிற்சி மையம் மன்னார் பிரதேச சர்வசமய குழு ஒரு குழுவை அமைச்சு, அந்த குழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமய தலைவர்கள், கிராம சேவர்கள், அதே மாதிரி அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் உத்தியோகத்தர்கள், மற்றது சமூக மட்ட அமைப்புகளில் இருக்கிற பிரதிநிதிகளை கொண்டு 45 அங்கத்தவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த பிரதேச சர்வசமய குழு. அந்த குழுவோடு தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்குமான காலப்பகுதியில். அதோட இன்னொரு இளைஞர் குழு ஒன்று இருக்குது, பிரதேச சர்வசமய இளைஞர் குழு என்று சொல்லி ஒரு குழு ஒன்று இருக்குது. அதுலேயும் ஒரு 40 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் இந்த அவங்களோட கிராமங்களில் ஏற்படுற சமய இல்லாட்டி மதங்களுக்கு இடையில இல்லாட்டி இனங்களுக்கு இடையில ஏற்படுற முருகல் நிலை இல்லாட்டி ஒரு முரண்பாட்டை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக அவங்கள நாங்கள் வலுவிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் மன்னார் தீவு பகுதியிலையும், நாளைய நாள் எங்களோட பெருநில பரப்பில் நானாட்டான் பகுதியிலையும் இந்த நிகழ்வை செய்ய இருக்கிறோம். சமய சுதந்திரம் மற்றும் பன்மைத்துவம் தொடர்பான ஒரு தெளிவூட்டல் செயலமர்வை செய்கிறதுக்கு இருக்கிறோம். இன்றைய நாள் நான் நினைக்கிறேன் தோட்டவழி தொடக்கம் தலைமன்னார் வரைக்குமான கிராம பிரிவுகளில் இருந்து, அதாவது பிரதேச கிராம அலுவலர் பிரிவில் இருந்து நாங்கள் ஆக்களை அழைச்சிருக்கிறோம். 60 பேருக்கான இந்த செயலமர்வு இன்றைய நாளில் இடம்பெறும். 60 சமூக மட்ட அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைய நாளில் அவங்களோட பங்கு பெற்றுவாங்க. நான் இன்றைக்கு அழைச்சிருந்தது 9:30க்கு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய பேர் 9 மணிக்கு வந்துட்டீங்க, 9:30க்கு வந்திருக்கிறீங்க. இன்னும் சில ஆட்கள் வர இருக்கிறாங்க, அவர்கள் வருவாங்க. ஏன்னா கிராம சேவர் ஊடாக எடுத்தபடினால எனக்கு நேரடியாக சிலாக்களை தெரியாது, யார் வருவான்றது அவங்களோட தொடர்பு என்கிட்ட இல்லை. அதனால கிராம சேவர் ஊடாக தான் நான் அவங்கள கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறபடினால இன்றைய நாளில் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறதோட இன்றைய நாள் உங்களுக்கான பயிற்சி நெறி இந்த கலந்துரையாடல் 9:30 மணி தொடக்கம் நாங்கள் ஒரு 1:30 மணி வரைக்கும் நாங்கள் இந்த செயலமர்வு இருக்கும். இதில் நீங்கள் எல்லாருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அதோட உங்களுக்கான ஒரு இங்கே நாங்கள் உங்களுக்கான மதிய உணவை ஒழுங்குபடுத்திருக்கிறோம். நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். உங்களுக்கான மதிய உணவு ஒழுங்குகளையும் நாங்கள் 1:30க்கு பிற்பாடு இங்கே ஒழுங்கு செய்திருக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். அதோட உங்களுக்கான ஒரு பயண கொடுப்பனம் ஒன்று இருக்குது. அதுக்காக உங்களுக்கு 2 பதிவு வழங்கப்பட்டிருக்குது. ஒன்று உங்களோட வரவை பதிவு செய்கிறதும், இன்னொன்று உங்களோட பயண கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு பதிவு ஒன்று இருக்குது. 2 ஷீட் இருக்குது. ஒன்றில் நீங்கள் 1500 அமௌண்ட் போட்டு நீங்கள் சைன் பண்ணுற ஒரு ஷீட் உண்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இன்னொன்று உங்களோட டெலிஃபோன் நம்பரை உங்களோட விலாசங்களை மட்டும் போட்டு சைன் பண்ணுற ஒரு ஷீட் உண்டு. தவற விட்டுறாமல் இந்த 2 ஷீட்லையும் நீங்கள் கட்டாயமாக சைன் பண்ணுங்கள். அதோட இன்றைக்கு நடக்க இருக்கிற இந்த செஷனில் சமய சுதந்திரம் தொடர்பான இந்த செயலமர்வில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயனுள்ளதாக நீங்கள் இதில் பங்கு பெற்றணுன்றதை, ஆக்டிவாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டு தொடர்ச்சியாக தேசிய சமாதான பேரவை நமது தலைமை காரியாலயத்திலிருந்து வருகின்ற சிரேஷ்ட நிகழ்ச்சி முகாமையாளர்
மதனி வாய்ஸ் அவர்களையும் அதோட சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் சங்கரி அவர்களையும் நான் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அதோட எங்களோட கிராம சேவர்கள் வருவாங்க சில வேளைகளில், உங்களையெல்லாம் எங்களுக்கு ஒழுங்குபடுத்த கிராம சேவர்கள் சில வேளைகளில் வருவாங்க. அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். எங்களோட எல்லையாட்சி உறுப்பினர்கள் வாசையா தாயலராஜன் அவர்களையும் அன்போடு வருகை வரவேற்பதோடு தொடர்ச்சி அந்த செயலமர்வை கொண்டு போகிறதுக்காக நான் அன்போடு அழைக்கிறது சங்கரி அவர்கள் மேலதிக விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான வாஷ்ரூம் ஒழுங்குகள் இதில் இருக்குது, இஞ்சாலையும் ஒன்று இருக்குது. அதோட உங்களுக்கு 1:30 வரைக்கும் இந்த செயலமர்வு இருக்கும். அது வரைக்கும் உங்களோட ஒத்துழைப்பை கேட்டு நிற்கும்.